சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பாபுவும் குமாரும் பூர்ணியை கடத்திட்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சிருவாருன்னு ரகு சொன்னாரு. ஆனா அவங்க 2 பேரும் பூர்ணியை கடத்திட்டு வந்துருவாங்களா? இல்ல பூர்ணிமால இருக்கிற விசுவாசத்துல ரகு கடத்த சொன்ன விஷயத்த அவகிட்ட சொல்லிடுவாங்களா? ஒன்னும் புரியலையே. டேய் நம்ம மேடம் பூ மாதிரி தூங்குறாங்கடா. டேய் செவந்தி மேடம் நிக்கிறாங்க பாரு. ஆமாண்ணா வண்டியில் போட்டுறேன். சார் சொன்ன மாதிரியே எங்க மேடத்தை மயக்கமாக்கி கூட்டிட்டு வந்துட்டோம். எங்க உங்க மேடம் மேல இருக்கிற விசுவாசத்துல ரகு கடத்த சொன்ன விஷயத்த சொல்லி இவளை எஸ்கேப் பண்ணி விட்டுருவீங்களோன்னு சந்தேகப்பட்டேன். ஆனா ரகு சொன்ன வேலையை சரியா பண்ணிருக்கீங்க. சரி, ஓகே, 2 பேரும் அவளை அப்படியே உள்ள ஓகே தூக்கிட்டு மேடம், நான் கூட்டு வரோம். நீங்கள் உள்ளே போங்க மேடம். மேடம் வாங்க மேடம், எங்களை மன்னிச்சிருங்க மேடம். இந்த மாதிரிலாம் நடக்கும் நாங்கள் நினைக்கவே இல்லை மேடம். மெதுவா மேடம். தூக்குடா தூக்குடா. அப்பா என்ன வெயிட்ரா. போட 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 கீழே போட்டுறாதனா மேடம். சீக்கிரம் கதவை திறங்க, கனவா இருக்குல்ல. இந்த பக்கம் அப்படி. மேடம் என்ன? பூரணி மேடத்தை கடத்திட்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டா எங்க மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன்னு ரகு சார் சொன்னாரு. நாங்க சொன்ன மாதிரியே பண்ணிட்டோம். இனிமே எங்க மேல எந்த கேஸும் வராதுல்ல? அதெல்லாம் வராது. ஆனா இனிமே இப்படி தப்பு பண்ணீங்கன்னா நிச்சயமா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவோம். ஐயோ, இனிமே இப்படிப்பட்ட வேலையே பண்ண மாட்டோம் மேடம். அப்படி பண்ணாம இருந்தா உங்களுக்கு ரொம்ப நல்லது. சரி, இப்ப கிளம்புங்க. தேங்க்ஸ் மேடம். டேய் வாடா போலாம். வாங்கடா. அந்த பாபுவும் குமாரும் நம்மள மயக்கமாக்கி இப்படி கொண்டு வந்து ரூம்ல அடைச்சு வச்சிருக்கானுங்களே. உனங்களா கதவை தரங்க. ஏய் ராஸ்கல், கதவை லாக் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஏய் பாபு, குமார், இங்க பாருங்க, கதவை தரங்க. ஏய், என் கூட இருந்துகிட்டு எனக்கே துரோகம் பண்ணிட்டீங்கல்ல. நீங்க வேற யாரோ சொல்லிதான் எனக்கு கடத்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். பரவாயில்லடா, நான் உங்களை மன்னிச்சு விடுறேன். இங்க பாருங்க, மரியாதையா கதவை திறந்து விடுங்க. திறந்து விடுங்கடா, திறங்கடா. ஏய், நீங்க 2 பேரும் ரூமுக்கு வெளியே தான் இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். கதவை தரங்க. நான் தான் உங்களை மன்னிச்சு விடுறேன்னு சொல்லிட்டேன்ல. கதவை திறந்து விடுங்கடா. கதவை திறக்க மாட்டேங்கிறானுங்களே. இது எந்த இடம் கூட எனக்கு தெரியலையே. இங்கிருந்து ரகுக்கு லொகேஷன் மேப் அனுப்பி வர சொல்லலான்னு பார்த்தாலும் நம்ம போனையும் எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஏய் பாபு, குமார், கதவை திறங்கடா. ஏய், ஒழுங்கு மரியாதையா கதவை திறந்துருங்க. ஏய், கதவை திறங்கடா. இவ்ளோ கத்துனல்ல, கதவை திறந்து விடுங்க. டேய் திறங்கடா. நீ என்னதான் கதவை தட்டினாலும் யாரும் வந்து திறக்க மாட்டாங்க. நீயா? நானே தான். அப்ப இதெல்லாம் ஓ வேலைதானா? ஆமா,
ஆள் கடத்துற வேலையெல்லாம் உனக்கு மட்டும்தான் தெரியுமா? எங்களுக்கெல்லாம் தெரியாதா? நீ உன் ஆளுங்களை வச்சு சிந்துவை கடத்துறதா சொல்லி உன் சொந்த அம்மாவையே கடத்திட்ட. ஆனா நான் உன் ஆளுங்களை வச்சு உன்னையே தூக்கிட்டேன். இப்போ உன்னை விட நான் தான் டாப். எப்படி? ஓ, ஏன் ஆளுங்களை வச்சு என்னையே தூக்கிட்டு வந்துட்டோன்னு மேடம்க்கு அப்படியே பெருமை பீத்தல் வேறயா? இது எவ்வளவு பெரிய ஆஃபென்ஸ் தெரியுமா? நீ என்ன கடத்தி வச்சு சித்திரவதை பண்றேன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு வை, உன் நிலைமை என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. சரி, நான் உன்னை கடத்தினது அஃபென்ஸ்னா நீ உன் அம்மாவையே கடத்தினியே, அதுக்கு என்ன சொல்றது? அவங்க போய் போலீஸ்ல உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா உன் நிலைமை என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாத்தியா? அவங்க என்ன பெத்த அம்மாடி, அவங்க என் மேல கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆஹா, அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா அவங்க உன் மேல செம்ம கோவத்துல இருக்காங்க. இப்ப நான் போய் அவங்க கிட்ட உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொன்னா உடனே ஓகே சொல்லிடுவாங்க. சிந்துவை ரகுவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. எதுக்கு ஒத்துக்க மாட்டாங்களா என்ன? சொல்லு. சரி, இப்ப நீ எதுக்காக என்ன கடத்தி இருக்க அத சொல்லு. எல்லாம் ஒரு காரணத்துக்காக தான். அதான் என்ன காரணம்னு கேக்குறேன். அது வேற ஒண்ணும் இல்ல. அன்னைக்கு ஜோசியர் நம்ம வீட்டுக்கு வந்து சிந்துவுக்கும் ரகுவுக்கும் என்னைக்கு சாந்தி முகூர்த்தம் வைக்கலான்னு தேதி குறிச்சு கொடுத்துட்டு போனார்ல, அந்த தேதி இன்னைக்குதான். இப்ப விஷயம் புரிஞ்சிருக்குமே. அப்போ ரகுவுக்கு சிந்துவுக்கும் இன்னைக்கு சாந்தி முகூர்த்தமா? ஆமா, அவங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்கிற நேரத்துல நீ வீட்ல இருந்தா, ஐயோ நம்ம புருஷனுக்கும் வேற ஒருத்திக்கும் சாந்தி முகூர்த்தம் நடக்குதுன்னு உன் மனசும் கஷ்டமா இருக்கும். அதுவும் இல்லாம அத நடத்த விடாம பண்றதுக்கு நீ நிச்சயமா இடைஞ்சலா இருப்பேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் உன் ஆளுங்களை வச்சு உன்னை தூக்கிட்டு வந்து இங்க அடைச்சு வச்சிருக்கேன். அப்போ நீ பக்காவா திட்டம் போட்டுதான் இதெல்லாம் பண்ணிருக்கல? ஆமா. நீயே சொல்ல, இப்ப நீ வீட்ல இருந்தன்னா ரகுவுக்கும் சிந்துவுக்கும் நடக்க போற அந்த நல்ல விஷயத்த நடக்க விடுவியா? மாட்ட. அதனால நல்ல விஷயம் நல்ல விதமா நடக்கணும்னா நல்லவங்க மட்டும்தான் வீட்ல இருக்கணும். உன்னெல்லாம் இப்படிதான் தனியா கூட்டிட்டு வந்து அடைச்சு வைக்கணும். இப்போ அதத்தான் நான் பண்ணிருக்கேன். நீ என் விஷயத்துல ரொம்ப தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க செவந்தி. ஒழுங்கு மரியாதையா சொல்றேன், கதவை திறந்து விடு. அதெல்லாம் முடியாது செல்லக்குட்டி. கதவை எப்ப திறந்து விடணும்னு எனக்கு தெரியும். அப்ப வந்து நான் திறந்து விடுறேன். அது வரைக்கும் அமைதியா நீ உள்ளேயே இருக்கணும். ஏய் ஏய், கதவை திறந்து விடுறே. செவந்தி சொன்னா கேளு, கதவை திறந்து விடு. முடியாது.